கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். தன் தகப்பனுடைய தேவனை தேடினான், தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யோசபாத் ராஜா பாகால்களை தேடாமல் தன் தகப்பனுடைய தேவனை, தாவீதின் தேவனை, தேவன் ஒருவரே என்பதை அறிந்து கொண்டு தேவனை தேடினான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடினதினாலே அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் பரிபூரண நன்மைகளும் இருக்கும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய வழிகளிலே நடந்தார். அவருடைய இருதயத்திலே உற்சாகத்தோடு விருப்பத்தோடு கர்த்தரை தேடினார். ஹல்லேலூயா. அவர் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினார் என்று பார்க்கிறோம். அவர் விக்கிரக வணக்கம் செய்யவில்லை, தேவனை மாத்திரமே தொழுது கொண்டார். கர்த்தருடைய வழிகளிலே நடந்தார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அவரை ஆராதிக்கிறோமா? விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் தேடுகிறோமா? தேவன் ஒருவரே, என்னை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்றார். அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம் தேவனை தேடும்போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாட வேண்டாம், குறி சொல்லுகிறவர்களை தேட வேண்டாம், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அஞ்சனம் பார்ப்பது, சூனியக்காரர்களை நாடுவது, மை போட்டு பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, குறி சொல்லுகிறவர்களை நாடுவது, இப்படிப்பட்ட தீட்டான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்கிறார். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம் தேட வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. குறி சொல்லுகிற காரியங்களுக்கு, ஜாதகம் பார்க்கிற காரியங்களுக்கு நம் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அஞ்சனம் பார்க்கிறவர்களையோ குறி சொல்லுகிறவர்களையோ ஒருபோதும் தேடக்கூடாது. பிரியமானவர்களே, அவர்களாலே நாம் தீட்டுப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். தீட்டான காரியங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய குடும்பத்திலே நன்மைகள் வராது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, இங்கே சவுளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு அவன் துரோகம் செய்தான். கர்த்தரை அவன் தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே முடிவு மரணம். பிரியமானவர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நம் கர்த்தரை மாத்திரம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்நிய கிரியைகளுக்கு ஒருபோது இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசின் கிரியைகளுக்கு ஒருபோது நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடாதபடிக்கு அஞ்சனம் பார்க்கிற காரியங்கள், குறி கேட்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். அதே கர்த்தர் விரும்புகிறார். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய வசனத்தினாலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக அசுத்தமான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்நிய காரியங்களுக்கு, அந்நிய கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு தேடுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷகரக தூரா கரதரபலா ரியா கபோர சந்த ரதன கதரபலா ரேபேல் எதினமரா சந்தரோ ரீகா ராக்கா தூரா கரதரபலா. எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தொழில்கள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்ததற்கேற்று நல்ல பலனை சத்தத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்கு பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா ரபா ரபா தூ ரபா கேரே ஷேகே லெதினமரா சாந்தரோ ரபா கபரா ஷேகேரே கெதினமரா ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரா தாரா ஷே லே கே ரேதினமா சாந்தரோ ராக்கா ரதனமரா ஹந்தரோ ரபா கே ரே ஷே கே லேதினமரா சதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகபூர சாந்த ரதன ஹதரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு நிந்தியோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி சுகப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையை கட்டளையிடுவீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். உடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்னது போல பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் தெளிவாக எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.